அத்தியாயம் 7. சீதாவின் கோபத்தை கண்டு தளிர் அதிர்ந்து நிற்க, தென்றலோ சாரிக்கா என்று அவளை கட்டிக்கொண்டு கதற தொடங்கிவிட்டாள். தென்றலின் தோழிகள் கிளம்பவும் எதுவும் புரியாத தளிர், மா என்னமாச்சு? ஏன் திடீர்னு தென்றல் ஆட வேண்டான்னு சொல்றீங்க? என்னாச்சு? ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு என்று அன்னையை கேட்டவளுக்கு பதில் சொல்லத்தான் சீதா அங்கே இருக்கவில்லை. கனத்த மனதுடன் மௌனமாக கணவரின் புகைப்படத்திற்கு முன் அமர்ந்தவரின் மனதில் கலவையான எண்ணங்களின் ஊர்வலம். அம்பலவாணனின் குடும்பம் பூ வைத்து உறுதி செய்த பின்னர் கூட யாரிடமும் மகளுக்கு கூடி வந்திருக்கும் இடம் குறித்து சீதா பேசிக் கொள்ளவில்லை. ஆனால் தளிருக்கும் உதயக்கும் நிச்சயம் முடிந்ததிலிருந்தே சீதாலட்சுமியை அக்கம் பக்கம் வேலை செய்யும் இடத்தில் இருப்பவர்கள், எப்படி சீதா இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைச்சது? அவங்க ஸ்கூல்ல தளிர் மட்டுமா டீச்சர்? அவங்க வசதிக்கு எப்படி சம்பந்தமே இல்லாம பெண் கேட்டு வந்தாங்க? தீர விசாரிச்சியா? அவங்க பக்கம் ஏதாவது குறை இருந்து உன் பொண்ண கட்ட நினைக்கிறாங்களா? பணத்தோடவே குடித்தனம் பண்றவங்க குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பணத்தோட அருமை தெரிஞ்ச அளவு பொண்டாட்டியோட மனசு புரியாது. ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மைக்கும் பணக்கார வீட்டுல வாக்கப்படுற பெண்ணுக்கும் பெருசா வித்தியாசமே இருக்காது. கூழோ கஞ்சியோ நம்ம தகுதிக்கு மாப்பிள்ள பாக்குறது நல்லது. அவங்களா தேடி வந்தா என்ன? நமக்கு தான் விரலுக்கேத்த வீக்கம் வேணும் சீதா. நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. பாத்துக்க. இன்னும் தாலி ஏறல, எதுக்கும் இன்னொரு முறை நல்லா யோசிச்சுக்க என்று கலவையான கேள்விகளும் கருத்துக்களும் அவரை நோக்கி வந்த போதும் அத்தனையும் புன்னகையோடு கடந்து விடுபவரின் ஒரே பதில், மாப்பிள்ள குணம் தங்கம் என்பதுதான். பின்னே அன்று தங்கள் வீட்டிற்கு வந்தபோது தென்றல் சுமக்க முடியாமல் நாற்காலிகளை மேலிருந்து எடுத்து வருவதைக் கண்ட மறுநொடியே ஓடி சென்று அவளிடமிருந்து வாங்கி வந்த உதை தானே எடுத்து போட்டதில் அத்தனை நேரம் தங்கள் வசதிக்கு மீறிய சம்பந்தத்தை எப்படி வேண்டாம் என்று சொல்வது என்று தவித்திருந்த சீதாவின் மனம் வெகுவாக கனிந்து போனது. அன்றைய உதயின் செயலில் அவரை அறியாமல் எப்போது வெளியில் சென்றாலும் தன் மனைவியையும் மகள்களையும் பாரம் சுமக்க விடாத ரகுபதி சீதாவின் நினைவை ஆக்கிரமித்திருந்தார். ஆம், மனைவி மக்களை பூ போல பாதுகாக்கும் ரகுபதி சீதா முதல் முறை கருவுற்ற போதே அவர் தண்ணீர் குடம் சுமப்பதை தடுத்து விட்டார். பிள்ளை பிறந்த பிறகும் எந்த கடினமான வேலைகளையும் செய்ய அனுமதிக்காது அவர் காலை வேலைக்கு செல்லும் முன்னமே அல்லது வந்த பின்னரோ செய்து கொடுத்து விடுவார். அதிலும் மகள்களை பள்ளிக்கு அழைத்து செல்கையில் அவர்களின் பாடப்பை முதற்கொண்டு உணவு பை இன்னும் இதர பொருட்களை தானே தோளிலும் கைகளிலும் எடுத்துக்கொள்வாரே தவிர அவர்களை சுமக்க விட மாட்டார். அன்று தன் கணவரை போலவே உதை தென்றலை பாரம் சுமக்க விடாததில் சீதாவின் மனக்லேசங்கள் அத்தனையும் பின்னி செல்ல, நிச்சயம் உதை தன் மகளை அவள் தந்தை போலவே பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை முன்னின்று கொண்டது. பெரும் அலைப்புறுதலில் சிக்கி தவித்த சீதாவின் மனதில் அன்னோடி நிம்மதி பரவியது என்றால் உதையிடம் பேசிவிட்டு வந்த தளிரின் முகத்தில் தெரிந்த மகிழ்வு அவரை வேறு எதையும் யோசிக்க விடாது சட்டென தன் சம்மதத்தை சொல்ல வைத்தது. மாப்பிள்ளையின் குணத்தை சீதா எடுத்து சொல்லிய பிறகும் இது சரி வருமா என்ற கேள்வி கேட்கும் நெருங்கிய வட்டத்தில், பணத்தை கொண்டு மனுஷங்களை எடை போடுறவங்களுக்கு மத்தியில பாகுபாடு இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகவும் மனுஷங்களை நடத்தவும் என் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. அதை விட அவர் வீட்டு பொண்ணுங்களை போலவே மத்த பொண்ணுங்களையும் மதிக்கிறவர். நிச்சயம் என் பெண்ணை கண்கலங்காம பார்த்து பாருன்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தை பார்த்து நான் பெண் கொடுக்கல. மாப்பிள்ளையோட குணம் அவர் சார்ந்த மனுஷங்களை பார்த்துதான் கொடுக்கறேன் என்றவருக்கு பாலில் சிறுதுளி விஷம் விழுந்தது போல இன்றைய நிகழ்வு அவர் நம்பிக்கையை சிறிது ஆட்டம் காண செய்திருந்தது. புடவை எடுத்து முடித்து அனைவரும் கீழ்த்தளத்திற்கு வரும் வழியிலேயே உடன் வந்தவர்கள், இதுக்குதான் சீதா அப்பவே சொன்னோம், கேட்டியா? தளிர் தூரமானது என்னமோ பெரிய பாவ மாதிரி அந்த பொம்பளை என்ன அப்படி பேசுது? பணம் இருந்தா இஷ்டத்துக்கு பேசலாமா? தென்றல் சின்ன பிள்ளை, அவளை போய் நரம்பில்லாத நாக்கு என்னமா சொல்லட்டி அடிச்சிருச்சு. எவ்வளவு சந்தோஷமா வந்த பிள்ளை, முகமே மாறி போச்சு. அவங்களால தானே கூரை எடுக்கிறது தள்ளி போச்சு. அத பத்தி நீ ஒரு வார்த்தையாவது கேட்டுக்கணும் சீதா. நானா இருந்திருந்தா உங்க சங்காத்தமே வேண்டான்னு சொல்லி அங்கேயே உறவை முறிச்சிட்டு வந்திருப்ப என்று சீதாவின் நெருங்கிய தோழியான சங்கீதா உட்பட அனைவரும் ஆதங்கத்தோடு கேட்க, கலங்கிய விழிகளுடன் பதிலின்றி நின்ற சீதாவின் மனமெங்கும் அத்தனை ரணம். தீர விசாரிக்காம நான் அவசரப்பட்டுட்டேனாங்க என்று கேட்டுக்கொண்டிருந்த சீதாவிடம், மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவர்கிட்ட இதை பத்தி பேசுறேன் என்று தளிர் கூறிய பின்னரும் மௌனம் காத்த சீதாவின் மனதில் இதற்கு மேலும் இத்திருமணத்தை நடத்த வேண்டுமா என்ற கேள்வி மட்டுமே விஸ்வரூபம் எடுத்திருந்தது. மா ஏன் இப்படி இருக்கீங்க? பிளீஸ் ஏதாவது பேசுங்க
என்று சிவந்திருந்த அவர் கண்களும் கண்ணீரும் கண்டு கேட்ட தளிரை ஒரு புறம் சீதா மௌனமாக இருந்து பயமுறுத்தினார் என்றால், அதற்கு நேர்மாறாக தென்றல் மன்னிப்பு கேட்டு அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தாள். ஆம், வந்ததிலிருந்தே அக்கா ப்ராமிஸ்கா, நிஜமா நான் அந்த மாதிரி நினைக்கல. நீ வராததுல அத்தைக்கு வருத்தம் போல. அவங்க முகமே ஒரு மாதிரி இருந்தது. அதுதான் அவங்கள சேரப் பண்ற மாதிரி தான் பேசினேன். ஆனா அவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா, நீ இல்லாததால நான் வழக்கம் போலதான் உனக்கு புடவை செலக்ட் பண்ண நினைச்சேன். வேற எதையும் நினைக்கல. பிளீஸ், நீயாவது என்ன நம்பு என்று தளிரின் மடியில் முகம் புதைத்து அழுதவளின் கண்ணீரில் தளிரின் விழிகளிலுமே நீர் துளிர்த்து விட்டது. பின்னே கூரை படவை எடுக்க சென்ற இடத்தில் தனக்கு ஏற்பட்ட மாதவிடாயை மையமாக வைத்து இத்தனை அக்க போரா என்று அதிர்ந்து போனவளுக்கு அதை தொடர்ந்து தங்கை மீதான ராஜியின் குற்றச்சாட்டை சுத்தமாக ஜீரணிக்க முடியவில்லை. சிறு வயதில் தந்தையை கேட்டு நடு இரவிலும் ஓயாது அழும் தங்கையை அதன் பின் எப்போதுமே எதற்காகவும் தளிர் அழவிட்டதே கிடையாது. பல வருடங்களுக்கு பின்பான தங்கையின் தொடர் அழுகையில் தளிரின் கண்களும் குளம் கட்ட அதை சுண்டி விட்டவள் தென்றலின் முதுகை வருடியவாறே, யார் என்ன பேசினா என்ன? எனக்கு ஒன்னு தெரிஞ்சிட்டு எதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கற? பிளீஸ் கொஞ்சம் அமைதியாயிரடி. நீ இப்படி அழுதா என்ன அர்த்தம்? எதுக்கு அவங்க வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர என்று கேட்டதுமே நிமிர்ந்து தளிரை பார்த்தவள், உனக்கு தெரியாதுக்கா, பெரியத்த அப்படி சொன்னதும் அங்கிருந்து எல்லாருமே என்ன எப்படி பார்த்தாங்கன்னு எனக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருந்தது தெரியுமா? யாரையுமே என்னால பார்க்க முடியல. அவ்வளோ அசிங்கமா இருந்தது. உனக்கே தெரியும், என் கூட படிக்கிற பசங்க கிட்ட கூட நான் இவ்வளோ ஈஸியா பேசினதில்ல. ஆனா அத்தாங்கிட்ட எனக்கு அப்படி ஒரு வைப் கிடைக்கும். சரியா சொல்லணும்னா, நான் அப்பா கூட இருக்கப்போ எப்படி ஃபீல் பண்ணுவேனோ அப்படித்தான் அத்தானோட பேசுறப்ப அவ்வளோ சந்தோஷமா, கான்ஃபிடென்ட்டா, செக்யூர்டா ஃபீல் பண்ணுவேன். ஆனா அத்தானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவரும் என்ன அவங்கள மாதிரி தப்பா நினைப்பாரா? இனி எப்படிக்கா நான் அவரை ஃபேஸ் பண்ணுவேன்? எனக்கு ப்ராமிஸா அப்படி எந்த எண்ணமும் இல்லை என்று மீண்டும் தளிரை கட்டிக்கொண்டு கதறி அழுதவளின் கண்ணீரை துடைத்த தளிர், தென்றல் போதுண்டி, எதுக்காக நீ உன்னை பத்தி தெரியாதவங்களோட வார்த்தைக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற? உன்னை புரிஞ்சவங்க யாருமே உன்னோட வார்த்தையை தப்பா நினைக்க மாட்டாங்க. உன்னை தெரியாதவங்களுக்கு நீ விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எப்படி ஒன்னு புரியுமோ அது போல அவருக்கும் புரியும். அதை நீ புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு கண்டதையும் கற்பனை பண்ணி தேவையில்லாம எதையாவது பேசுன கண்டிப்பா என்கிட்ட உதப்படுவ என்று தளிர் அதட்டி மிரட்டி அவள் கண்ணீரை மட்டுப்படுத்திட, அடுத்த சில நிமிடங்களில் தென்றல் முகம் கழுவி துடைத்து கொண்டு வெளியில் வந்த வேலை தளிருக்கு உதயிடமிருந்து அழைப்பு வந்தது. இனி கண்டதே உளறிட்டு இருக்காம அமைதியா உட்காந்து பாடி, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் என்றதும் சரியென்று தலையசைத்த தென்றல் தன் புத்தகத்தை திறக்கவும் அறையிலிருந்து வெளியேறிய தளிர் அன்னையை பார்க்க அவரோ இன்னுமே கணவரின் முன் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்தவாறே வெளியில் வந்து அழைப்பை ஏற்ற தளிர், ஹலோ உதய், நானே உங்களுக்கு கால் என்றவள் பேச்சை தொடங்கும் முன்னமே, ஹலோ தளிர், ஒரு எமர்ஜென்சி, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இப்ப ஏர்போர்ட்ல இருந்தா பேசுற என்றவன் அவசரமாக பேசவும் தன் பேச எண்ணியதை மறந்து, ஏங்க என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா என்றாள். நத்திங் சீரியஸ், பட் ஐ எம் கெட்டிங் லேட். இன்னைக்கு நீ புடவை எடுக்க வரலன்னு அக்கா சொன்னாங்க. இப்போ நீ எப்படி இருக்க? இன்னும் பெயின் இருக்கா? ஆர் யூ ஓகே என்றவனின் கேள்வியை எதிர்பாராதவள் ஒரு நொடி என்ன சொல்வதென்று புரியாமல் திகைத்து நின்று விட்டாள். ஹலோ தளிர், ஆர் யூ தேர்? ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ் என்று விடாமல் மீண்டும் அதே கேள்வியில் வந்து நின்றான். நெற்றியை வருடி விட்டு கொண்டே, இருக்கேங்க, ஆனா நீங்க எங்கேயோ அவசரமா கிளம்புறேன்னு சொன்னீங்க என்று தளிர் பேச்சை மாற்றவும், யா இட்ஸ் அன் எமர்ஜென்சி என்றவனுக்கு மற்றொரு அழைப்பு வரவும், சரி தளிர், நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன், நீ அவங்களோட போயிட்டு எனக்கு ரிசப்ஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடு என்றான். என்னது? இல்லம்மா, நான் வர கொஞ்ச நாள் ஆகும். உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் அக்கா கூட வராங்க. ஆனா அவங்கள சஜஷன் கேட்காம உனக்கு பிடிச்சதுதான் செலக்ட் பண்ணும், புரியுதா என்றவனிடம், என்னங்க நான் எப்படிங்க, எனக்கு என்ன தெரியும் என்று கேட்டவள் ஷாப்பிங் செய்யும் மனநிலையிலா இருக்கிறாள். ஆனால் அதை அறியாத உதய் பேச்சு முடிந்தது போல அழைப்பை துண்டித்து அவசரமாக இமிகிரேஷனுக்கு சென்று விட்டான். உதயிடம் பேசிவிட்டு யோசனையோடு உள்ளே வந்தவள் மனம் எப்படி அவனிடம் இதை பேசுவதென்று அசை போட்டுக் கொண்டிருக்க, அவள் கைகளோ தன் போக்கில் இட்லி பாத்திரத்தை ஏற்றிவிட்டு சாம்பார் சட்னிக்கான பொருட்களை எடுக்க அவள் அருகே வந்த தென்றல், அக்கா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று வெங்காயத்தை உரிக்க தமக்கையின் மனம் புரிந்தவள் அமைதியாக கத்தியை அவளிடம் கொடுத்துவிட்டு
தேங்காயை எடுக்க அடுத்த அரை மணி நேரத்தில் சமையலை முடித்தவர்கள் வெளியில் வந்து நேரம் பார்க்க அது 7 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. சரி, நீ போய் படி தென்றல், நான் அம்மா கிட்ட பேசுறேன் என்று தங்கையை அனுப்பிவிட்டு இப்போது நாற்காலியில் அமர்ந்து தீவிர சிந்தனையில் இருந்த சீதாவின் விழிகள் அழுது சிவந்து சற்று வீங்கி போயிருக்க, கன்னத்தில் கண்ணீரின் காய்ந்த தடம் கன்றியிருந்த சீதாவின் முகத்தை கண்டவளுக்கு, அம்மா மதியமே எதுவும் சாப்பிடலக்கா, சும்மா உட்காந்து எழுந்து வந்துட்டாங்க என்று தென்றலின் வார்த்தைகள் நினைவில் எழ, முதலில் அவரை சாப்பிட வைத்துவிட்டு பேசிக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தவள், மா சமையல் முடிஞ்சது, தென்றல் இப்பதான் படிக்க உட்கார்ந்திருக்கா, நீங்க சாப்பிடுவாங்க என்று தளிர் சொல்லவும் ஆழ்ந்த மூச்சு எடுத்துவிட்ட சீதா ஒரு முடிவோடு தன் கைபேசி எடுத்த அதே வேளை வெளியில் காலிங் பெல் ஓசை. நீங்க இருங்கம்மா, நான் பாக்குறேன் என்று தளிர் கதவை திறக்க அங்கே சுஜிதாவும் நிவேதாவும் நின்றிருந்தனர். நிவே சுஜியை கண்டதுமே கைபேசியை கீழே வைத்த சீதா, வாங்கம்மா என்று மெல்லிய குரலில் அழைக்க, வெளியில் நின்றிருந்தவர்களின் முகத்தில் எப்போதுமே நிறைந்திருக்கும் புன்னகையும் உற்சாகமும் இன்று தொலைந்து அதற்கு பதில் சங்கடம் குடிக்கொண்டிருந்தது. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க, நீ வா நிவே என்று தளிரும் அவர்களை வரவேற்க, உள்ளே வந்தவர்கள் நெஞ்சமோ சீதாவின் முகம் கண்டு வெகுவாக கசங்கி போனது. பின்ன கடையில் அத்தனை பேர் எதிரில் எதுவும் பேச முடியாமல் திரண்டுவிட்ட கண்ணீர் உகுக்காமல் மௌனமாக நின்றவரின் மனம் பட்ட பாட்டை நேரில் பார்த்தவர்களுக்கு இப்போது அதன் நீச்சியை கண்டதில் அத்தனை வலி. உட்காருங்க என்று தளிர் சொன்ன போதும் அமராமல் சீதாவின் முன் வந்து நின்ற இருவரும் அவர் முன் கைகூப்பி, மன்னிச்சிடுங்கத்த என்று ஒருமித்த குரலில் சொல்லவும், என்னம்மா இது, நீங்க என்ன தப்பு செய்தீங்க, எதுக்கு மன்னிப்பு, முதல்ல கையை இறக்குங்க என்று அவர்கள் கையை சீதா பிடிக்கவும், தப்பே செய்யாத நீங்க மன்னிப்பு கேக்குறப்போ எங்க பக்கம் இருக்க தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்காம போனா பெரிய தப்பாகிடும் அத்த. நிச்சயமா எங்க பெரியம்மா பேசினதை நியாயப்படுத்த நாங்க வரல, முழுக்க முழுக்க அவங்க பேசினது தப்பு. ஆனா அங்க அத்தனை பேர் முன்னாடி நாங்க அவங்க தப்பு சுட்டி காட்டியிருந்தா நிச்சயம் அவங்க கோபம் அதிகமாகி தென்றல இன்னும் அனாவசியமா பேசியிருப்பாங்க. அப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தோம். அதுக்காக அவங்கள நியாயப்படு என்று சுஜியின் பேச்சை கை நீட்டி தடுத்த சீதா, வேண்டாமா, எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். இனியும் இந்த கல்யாணத்தை நடத்தி என் பெண்ணை நானே அசிங்கப்படுத்த விரும்பல. இது சரிப்பட்டு வராது, விட்டுடுங்க, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் என்று சீதாவை நிவே சுஜிதா மட்டுமல்லாது தளிருமே அதிர்ந்து போய் பார்த்தாள். நிவே சுஜியின் வரவை உணர்ந்தாலும் அவர்களை எப்படி சந்திப்பது என்று தயக்கத்தோடு அறையினுள்ளே இருந்து கொண்ட தென்றலின் செவிகளில் சீதாவின் வார்த்தைகள் விழவும் அவள் கையில் இருந்த பேனா நழுவி கீழே விழ கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் மேஜையிலிருந்த புத்தகத்தின் வரிகளை நிறைத்தது. சீதாவின் கோபம் பற்றி தெரிந்த தென்றல் பயந்திருந்ததே இதற்குத்தானே. எது நடக்கக்கூடாது என்று 1000 வேண்டுதல் வைத்துக் கொண்டிருந்தாலோ அவையெல்லாம் ஒன்றுமற்றதாகி, ஏதோ இப்போது திருமணம் நிற்கத்தான் காரணமாகி போனோமே என்ற எண்ணமே அவளை சிதைக்க, விம்மும் மனதோடு எழுந்த கேவலை வாயை பூத்தி கட்டுப்படுத்திய தென்றல் உடலில் அப்படி ஒரு நடுக்கம். அத்த, என்னத்த பேசுறீங்க, நீங்க பெரியவங்க, ஏன் இப்படி ஒரு அவசர முடிவு? இன்னைக்கு என் பெண்ணை நோக்கி வந்த வார்த்தைகள் எதுவும் சாதாரணமானதில்ல. அவ சின்ன பொண்ணு. தளிரும் தென்றலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அடுத்தவங்க முகத்துல சிரிப்ப கொண்டு வருவாங்களே தவிர, நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு அக்காவோட வாழ்க்கைய தட்டி பறிக்க தெரியாது. என் பெண்களை நான் அப்படி வளர்க்கவும் இல்ல. என் பொண்ணு மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி தென்றல் இல்லம்மா என்றதுமே பதறி போன நிவி, அத்த என்ன பேசுறீங்க, நாங்க போய் தென்றல தப்பா நினைப்போமா? இன்னைக்கு நடந்ததை வச்சு எதையும் முடிவு பண்ணாதீங்க பிளீஸ். இல்லம்மா, இன்னைக்கு விழுந்த விதை எப்போ எப்படி எங்க முளைக்கும்னு கணிக்க முடியாது. நாளை பின்ன தளிரோட கூட வரப்போற சொந்தத்தை தென்றலும் சந்திக்கணும், பேசணும், உறவாடணும். ஆனா இப்போ உங்களையே பார்க்க முடியாம என் பொண்ணு ரூமோட அடைஞ்சிருக்கா. நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்தா உங்க வீட்டுல என் பெண்ணோட இடம் என்ன? எனக்கு 2 பொண்ணுகளுமே முக்கியம் என்று சீதாவை கலக்கத்துடன் பார்த்த சுஜிக்கு எப்படி அவரை சமாதானப்படுத்துவது என்று புரியவில்லை. பிளீஸ் அத்த, எனக்கு உங்க ஆதங்கம் புரியுது. ஆனா கோபத்திலையும் வேதனையிலும் நாம எடுக்கிற முடிவு பெரும்பாலும் சரியா இருக்காது. கொஞ்சம் ஆற போடுங்க. மூட்டை பூச்சிக்கு பயந்து யாராவது வீட்டையே கொளுத்துவாங்களா? நீங்க கொஞ்சம் நான் பேசுறத கேளுங்க, அப்புறம் முடிவு பண்ணுங்க என்று சுஜியின் வார்த்தையில் மெல்ல மட்டுப்பட்டார் சீதா. அத்த, நான் தான் சொன்னேனே, அவங்கள நியாயப்படுத்த வரல. அவங்கள ஈஸியா மாத்தவும் முடியாது. அவங்களா திருந்தினாதான் உண்டு. இன்னைக்குன்னு கிடையாது, எப்பவுமே அவங்க அப்படித்தான். எதையும் யோசிக்காம பட்டுன்னு பேசிடுவாங்க.
அதுவும் உதய் விஷயம்னு வந்துட்டா அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்களுக்கு குழந்தை இல்லாததால உதய் அவங்களோட சொந்த குழந்தையா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டவங்களுக்கு எங்களை விட அவன் மேல அதிக பாசம். அவனுக்காகவே ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செய்வாங்க. சமையல் கூட எப்பவும் அவனுக்காகவே தனியா அவனுக்கு பிடிச்சத செய்து கொடுப்பாங்க. உதய யாரும் ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாங்க என்று சுஜி விளக்கம் கொடுக்க, அவளை தொடர்ந்த நிவி, அத என் வீட்டுக்காரர் அண்ணாவோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஆனா எங்களோடது கலப்பு கல்யாணம். தாத்தா லேசில எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அவரு வீட்லயும் எதிர்ப்பு. அப்பாவும் அண்ணாவும் தான் 2 பக்கமும் சரி கட்டி எங்க கல்யாணத்தை நடத்தினாங்க. என் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து அண்ணா ரொம்பவே டென்ஷனா சுத்திட்டு இருந்தாங்க. எங்க கல்யாணம் முடிகிற வர அண்ணா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா உட்காரல. எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சா வீட்டுல திரும்ப ஒரு பிரச்சனை வரும். அதை தொடர்ந்து அண்ணாவோட நிம்மதி போகும். அதனாலதான் அவங்களுக்கு சொல்லாம நாங்களே மன்னிப்பு கேட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வந்தோம். ஆனா நீங்க என்று நிவி தயக்கமாக சீதாவை பார்க்க, உதய்க்கு தளிர ரொம்பவே பிடிக்கும் அத்த. அதே போலதான் தளிருக்கும் என் தம்பிய பிடிச்சிருக்கு. காழ முழுக்க சேர்ந்து வாழ போறது அவங்கதான். ஒருவேளை அவங்களுக்கு இடையில ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா நீங்க மேற்கொண்டு தொடர்றத பத்தி யோசிக்கலாம். ஆனா பிளீஸ் அத்த, நீங்க பெரியவங்க, ஒரு கல்யாணத்துல எவ்வளவு சிக்கல் வரும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல என்று சுஜி அவர் வழக்கையை பிடித்து அதில் தன் கையை வைத்து, நாங்க என்னைக்கும் தளிரையும் தென்றலையும் பிரிச்சு பார்த்ததில்ல. அதுவும் இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இனி தென்றலுக்கு நாங்க முழு பொறுப்பு என்று கூற, சீதாவின் முகத்தில் ஆச்சரிய பாவம். கூடவே அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டோமோ என்ற கேள்வியும் எழத்தான் செய்தது. பின்னே அன்று ரகுபதி சீதாவிற்கு மீனாட்சி துணை இருந்தது போல இன்று தன் மகள்களுக்கு நாத்தனார்கள் துணை இருக்கிறேன் எனும் போது அவர் ஏன் திருமணத்தை நிறுத்த வேண்டும்? சில காலமே ஆனாலும் நிறைவான வாழ்வை வாழ்ந்தவருக்கு சுஜிதா சொன்னது போல ராஜிக்கு பயந்து உதய் தளிரை பிரிப்பதில் உடன்பாடில்லை. நிஜமாத்த, தளிர் மட்டும் இல்ல, தென்றலும் எங்க வீட்டு பொண்ணுதான். அவளுக்கு இன்னொரு அவமானம் நடக்க நாங்க விடமாட்டோம். எங்களை நம்புங்க. நீங்க கல்யாணத்தை நிறுத்துற அளவு இது சின்ன விஷயம்னு சொல்ல மாட்டேன். ஆனா யாருக்காகவோ நமக்கு நடக்கக்கூடிய நல்லத நாமளே நிறுத்தணுமான்னு ஒரு முறை யோசிச்சுக்கோங்கத்த. இத்தனை வருஷம் அனுபவத்துல நீங்க பார்க்காத மனுஷங்கள்ல எல்லாரையும் ஒரே போல எதிர்பார்க்க முடியாது இல்லையா? பிளீஸ் அத்த, கடையில நடந்ததை மறந்துடுங்க என்று கூற சீதாவிற்கு மனம் வெகுவாக நெகிழ்ந்து போனது. நிச்சயமா இனி நடக்க போற எந்த விசேஷத்திலையும் உங்களுக்கோ தென்றல் தளிருக்கோ இன்னொரு அவமானம் நடக்க நாங்க விட மாட்டோம். தென்றல் சின்ன பொண்ணு, யதார்த்தமா பேசிட்டா. ஆனா ராஜிமா அப்படி ரியாக்ட் பண்ணது ரொம்பவே தப்பு. அதுவும் என்று தொடங்கிவிட்ட சுஜிக்கு தென்றலை பேசிய வார்த்தைகளை உச்சரிக்க கூட பிடிக்காது போக, இதெல்லாம் தெரிஞ்சா என் தம்பி கல்யாணத்துல அவனால சந்தோஷமா கலந்துக்க முடியாம போயிடும். அவங்க பேசுனதுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்று நிவியும் சுஜியும் சீதாவிடம் மீண்டும் கைகூப்பி மன்னிப்பு கேட்க, சீதாவிற்கு தான் மனம் தாழவில்லை. எதுக்குமா? வேண்டாம், இன்னொரு முறை இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. சரி, ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல உட்காருங்க என்று அவர்களை சோஃபாவில் அமர்த்தினார். அத்த, எங்களை மன்னிச்சிட்டீங்களா என்று நிவி கலகத்துடனே கேட்க, அவள் தலையை ஆதுரமாக வருடிய சீதா ஆம் என்பதாக கண்களை மூடி திறக்க, தேங்க்ஸ் அத்த, நான் தென்றலை பாத்துட்டு வரேன் என்று அறைக்குள் ஓடிய நிவி கண்ணீரில் கரைந்திருந்த தென்றலை கட்டி கொண்டு பேசியவள் இறுதியாக தென்றலின் முகத்தில் புன்னகையை கொண்டு வந்த பின்னரே தன் பேச்சை நிறுத்தியிருந்தாள். அமைதியாக நின்றிருந்த தளிரை நெருங்கிய சுஜிதா, என்ன தளிருது? நீ எப்படி கண் கலங்குனா எப்படி? பிரச்சனை இல்லாத குடும்பமா? நாம நினைச்ச மாதிரியே வாழ்க்கை இருந்துட்டா அதுல என்ன பெரிய சுவாரஸ்யம் இருந்துட போகுது? நம்ம எதிர்பாராத நேரத்துல வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிறது தானே வாழ்க்கை பாடம். இதெல்லாம் மீட்டிங் வந்தப்போ நான் வைஷுவ லோ மார்க்ஸ் எடுத்தான்னு கவலைப்பட்டதுக்கு நீ சொன்னதுதான் இப்போ உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், பாத்தியா என்று புன்னகைத்தவர், நீ புத்திசாலி. உனக்கு நான் பெருசா சொல்ல வேண்டியதில்ல. எத்தனை குழந்தைங்க, அவங்க பேரண்ட்ஸ்னு எல்லாரையும் அழகா கையாளக்கூடிய பக்குவம் இருக்கு உனக்கு. நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு என்று தன் நெற்றியை தட்டி கொண்டவர், எங்க வீட்டு மனுஷங்க ஒன்னும் நீ நினைக்கிற அளவுக்கு பயங்கரமானவங்க இல்ல. அதை விட உதய் உன் பக்கம் இருக்கப்ப நீ யார பற்றியும் கவலைப்பட தேவையில்ல என்றதில் தளிரின் விழிகள் ஆச்சரியமாக விரிய, நிஜம்தான் தளிர், கொண்டவன் துணை இருந்தா எந்த பிரச்சனையும் அசால்ட்டா ஊதி தள்ளிடலாம். கூட பிறந்த எங்களையே யார்கிட்டயும் விட்டு கொடுக்காத உதய் உன்னை மட்டும் விட்டு கொடுத்துடவா போறான்? ஒரு லைஃப் தளிர், அதுல கல்யாணம் ஒரு முறைதான். தேவையில்லாதத மனசுல போட்டு கஷ்டப்படுத்திக்காத, சந்தோஷமா இரு. மாமியார் வீட்டுல இருக்க சேலஞ்சஸ நாங்களே சமாளிக்கிறப்போ உன்னால சமாளிக்க முடியாதா என்ன என்று கேட்டு சுஜிக்கு தெரியும் தானே. ஒவ்வொரு பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பின் போதும் வெவ்வேறு மனநிலையில் வரும் பெற்றோரையும் குழந்தைகளையும்
சமாளித்து தேற்றி உற்சாகப்படுத்தி அனுப்பும் அவளின் திறன் குறித்து. எங்க அப்பா, நாங்க எல்லாருமே உன்னோட இருக்கோம். அதே சமயம் பெரியம்மா பேசினது மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சா அப்பாக்கும் அம்மாக்கும் இடையில பெரிய சிக்கலாகிடும். அதை விட அந்த கோபமும் சேர்ந்து ஓ மேலதான் பாயும். அதனால இன்னும் கஷ்டமாகிடும்னு உனக்கு புரியுதா? அவங்களால அடிக்கடி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அப்பெல்லாம் அப்பாவோ உதயோ ஒரு வார்த்தை குரல் உசத்தினா போதும், அடுத்த 4 மாசத்துக்கு வாயே திறக்க மாட்டாங்க. என்ன, அதுக்கப்புறம் பழைய திருடி கதவை தொடடின்னு ஆரம்பிச்சிருவாங்க என்று புன்னகைக்க, என்ன பாத்துட்டு இருக்க தளிர்? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணீர் கொண்டு வா என்றவர் அங்கே வந்த இளைய மகளிடம், தென்றல், நீ போய் சாப்பாடு எடுத்து வைடா என்று வேலைகளை ஏவ, நம்ம வீட்டுல எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி, நீங்க பேசிட்டு இருங்க நீ என்ற நிவி தளிரை ஹாலில் இருத்துவிட்டு தென்றலோடு சென்று உணவை கொண்டு வந்து வைத்தாள். சீதாவிடம் சென்று சுஜி, அத நம்ம வேலை செய்யற இடத்துல குடியிருக்க இடத்துலன்னு நம்ம புழங்குற எல்லா இடத்துலயும் மனுஷங்களோட நேரம் வேற வேறையாதான் இருக்கும். அதுக்காக பயந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாம இருந்துட முடியுமா? எங்க பெரியம்மா சத்தமெல்லாம் அப்பா இல்லாத இடத்துலதான் பலமா இருக்கும். அதே அவங்களை எங்க அப்பா முன்னாடி பேச சொல்லி பாருங்க, வாயவே திறக்க மாட்டாங்க என்று சுஜி சொல்ல மற்றவர்களின் முகத்தில் மென்னகை. மா, எல்லாருக்கும் இட்லி போதாது, நீங்க பேசிட்டு இருங்க, நான் தோசை போட்டுட்டு வரேன் என்று தளிர் கிளம்பவும் அனைவருக்கும் தட்டில் இட்லி வைத்துக் கொண்டிருந்த நிவி, அப்பா மட்டும் இல்லத, அண்ணன் மேலேயும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு. ஒரு முறை எங்க வீட்டுல வேலை செய்யறவங்கள இப்படித்தான் அவமரியாதையா பேசவும் அண்ணா அவங்க எதிரிலேயே பெரியம்மாவை சத்தம் போட்டுட்டார். அதுல இருந்து ஆள் 4 மாசம் வாய் திறந்தது சாப்பிட மட்டும்தான்னா பாத்துக்கோங்க என்று சொல்லி சிரிக்க தென்றலின் முகத்திலும் புன்னகை. என்ன நீ சொல்றீங்க? அத்தானுக்கு கோபப்பட தெரியுமா என்று தென்றல் அதிசயிக்க, சமையலறையில் இருந்த தளிருக்கு இன்னுமே பள்ளியில் அவள் கண்ட அவன் கோப முகம் மனதில் எழுந்து அச்சுறுத்தியது. நல்ல வேளை அவனிடம் அவள் எதுவும் பேசவில்லை. ஒருவேளை பேசியிருந்தால் வீட்டில் பிரளயமே ஏற்பட்டிருக்கும் போல. சுஜிதா சொல்வது போல தளிரின் மீது இன்னுமே அதிருப்தி ஏற்பட்டிருக்கும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். என்ன கேள்வி தென்றல், மனுஷனா இருந்தா கோபம் வரத்தானே செய்யும். ஆனா என் தம்பி சட்டுன்னு கண்மூடித்தனமா கோபப்பட மாட்டான். அப்படி இருந்தான்னா அவன் கோபத்துல நிச்சயம் நியாயம் இருக்கும் என்று தம்பியை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தவர் மீண்டும் ஏதோ ஒரு இடத்தில் ராஜி குறித்து பேசவும், தட்டில சாப்பாடை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது, எல்லாரும் அமைதியா சாப்பிடுங்க என்று அதட்டிய சீதாவின் முகம் பெரும் நிம்மதி கொள்ள தளிரிடமிருந்து தோசைகளை கொண்டு வந்து அவரே பரிமாறினார். நாங்க ஒன்னும் விருந்தாளி இல்லத, எங்க வீட்டுல தேவையானது நாங்களே போட்டுப்போம். நீங்க தான் மதியமே சரியா சாப்பிடல, உங்களால எங்க அக்காவும் சாப்பிடல, முதல்ல உட்காருங்க என்று நிவி சீதாவை அமர்த்தவும், என்னம்மா சொல்ற என்று பரிதவிப்போடு சீதா, நானும் ஒரு பொண்ணுக்கு அம்மா அத்த, ஒரு கவலம் உள்ள இறங்க முடியாம உங்க மனசு அத்தனை பாடுபடும் போது எனக்கு மட்டும் எப்படி சாப்பாடு இறங்கும் சொல்லுங்க என்று கேட்க, ஆனந்த கண்ணீரோடு சுஜியை அணைத்து உச்சியில் முத்தமிட்டவரின் மனதில் அப்படி ஒரு பரவசம்.